ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் நோகுதி யூடியூப் சேனல். ஒரு 2-3 வருஷங்களாவே விஜய் அவர்களுக்கும் விஜய் அவரோட மனைவியான சங்கீதா அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே 3 வருஷத்துக்கு மேலே அவங்க பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கடைசியாக மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச் அன்னைக்கு விஜய் அவர்களையும் சங்கீதா அவர்களையும் எல்லாரும் நம்ம ஒன்றா பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் எந்த மூவி ஃபங்க்ஷன்லையோ ஆடியோ ஃபங்க்ஷன்லையோ ஏன் அவார்ட் ஃபங்க்ஷன்லையோ கூட விஜய் அவர்களையும் சங்கீதா அவர்களையும் நம்ம ஒன்றா பார்த்துருக்க மாட்டோம். வழக்கமாக விஜய் அவர்கள் அவரோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட கல்யாணங்களுக்கோ ஏன் அவரோட ஃபேன்ஸ் சம்மந்தப்பட்ட கல்யாணங்களுக்கோ எப்பவுமே தன்னோட மனைவியை கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். ஆனால் கடந்த 3 வருஷங்களாவே விஜய் அவர்கள் எந்த கல்யாண நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி தனியாகவே தான் போவார். கடைசியாக வந்த கல்யாணத்தில் மட்டும் ஆக்ட்ரஸ் த்ரிஷாவை கூட கூட்டிகிட்டு போயிருந்ததா ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. விஜயும் த்ரிஷாவும் ஒரே கலர் ட்ரெஸ் கோடில் போனதுனால நிறைய பேர் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் ஏதோ அஃபேர் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய விவாதம் அந்த இதில் போய்கிட்டு இருந்துச்சு. லியோ படத்தில் த்ரிஷா அவர்கள் கூட விஜய் அவர்கள் கமிட் ஆகும்போது சங்கீதா அவர்கள் வான் பண்ணாங்க, த்ரிஷாவோட பிஹேவியர்ஸ் எல்லாம் சரியில்லை, ஸோ அதனால் இந்த படத்தில் வேற ஆர்டிஸ்ட்டை போட்டு நடிங்க அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கிட்ட கேட்டதுக்கு, இல்லைம்மா அவன் என்னோட ஃப்ரெண்டு தான், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஆனால் இது அவங்க நம்பாம பல முறை இருவருக்கு நடுவில் சண்டை நடந்திருக்குது. அதே சமயத்தில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு போக இருந்த முடிவையும் இவங்க எதிர்த்து பேசியிருக்காங்க. இதனாலே ஏகப்பட்ட சண்டைகள் ஏற்பட்டு கொஞ்சம் வருடங்களாக இவங்க பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியும் இவங்க 2 பேர் இணைஞ்சு வாழணும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்களும் விஜய் அவரோட தந்தையான எஸ் சந்திரசேகரும் சங்கீதா அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. இந்த சமயத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் அவரோட குடும்பத்தோட இணைஞ்சு வாழ்ற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஒட்டுமொத்த திமுக கார மூஞ்சிலையும் மாட்டு சாணியும் மனுஷ சாணியும் கலந்தடிச்ச மாதிரி ஆயிடும்.